நான் பாவி, அவர்களெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. அவர் ஆக்சுவல் அவருடைய பரிசுத்தத்தை வச்சு பார்க்கும்போது, அவருடைய நீதியை வச்சு பார்க்கும்போது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணவே கூடாது. ஆனால் என்னை பிடிச்சி நிறுத்தி சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். இப்போ நான் சொல்லுவேன், அவர் நல்லவர்ப்பா, அவர் நல்லவர். ஹல்லேலூயா, அவர் நல்லவர். இரண்டாவது சங்கீதம் 34:8 சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எதை வச்சு சொல்றீங்க தாவீது அப்படின்னு கேட்டா சொல்லுவாரு, எங்களுடைய முற்பிதாக்கள், ஆமென், 5வது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தாங்க, பிரகாசம் அடைந்தாங்க. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அதன் பிறகு மோசே, கோத்திர பிதாக்கள், இவங்க எல்லாம் அப்படி நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தன. அவங்க முகங்கள் வெட்கப்படலை. சரி, நம்மளும் எதுக்கும் நோக்கி பார்க்கலாம் அப்படி சொல்லி இந்த ஏழை கூப்பிட்டு கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களுக்கும் இப்ப நான் சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்ப இந்த இடத்துல அவன் எப்படி கொண்டு வரானா, நானும் அவங்கள மாறி அதனால கேட்டாருன்னு, அவங்களுக்கு எப்படி பதில் கொடுத்தாரோ இந்த ஏழைக்கும், ஏழைக்கு புகலிடமே, எளியோரின் தஞ்சமே, என் மேல் இறங்கிடுமே தேவா, என் மேல். கைகளை உயர்த்தி, யாருண்டு எனக்கு உம்மை எல்லாம், ஏதுண்டு எனக்கு ஹல்லேலூயா, யாருண்டு எனக்கு, ஏதுண்டு எனக்கு, எல்லாமே நீங்க தான், உங்க கிருபை தான். சொல்லிட்டு சொல்றேன், அவர் நல்லவர்ப்பா. இங்க இப்போ கேட்கிறேன், நான் அவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் அப்படி சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, எவ்வளவு நல்லவர், அவர் நல்லவர். அடுத்து சொல்றார் சங்கீதம் 86 அதனுடைய 5வது வசனத்துல, ஆமென், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும். மன்னிக்கிறவரும். என் ஆண்டவர் நல்லவர்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? அவர் அக்கிரமத்தை கவனித்திருப்பார், ஆனால் நம்ம நின்றிருக்க முடியாது. ஆனா என் பாவத்தை நான் அவர் சமூகத்தில் தயங்கி தயங்கி அறிக்கையிட்ட போது ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? மன்னித்தார். நம்ம மன்னிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்டவர்கள். குருவி வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நாம தப்புவிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. 4வதாக அவர் சொல்றாரு 119:68 வசனத்துல சங்கீதம், தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். அவர் ஏன் நல்லவர்னு சொல்றேன் தெரியுமா? அவர் எனக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? உண்மையிலே அவர் யாருக்கு தெரியுமா நன்மை செய்யணும்? உத்தமர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ அவர் யாருக்கு தான் நன்மை செய்யணும்? உத்தமர்களுக்கு. இப்போ சொல்லுங்க, நம்மளாம் ரொம்ப உத்தமர்கள்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் நன்மை பெற காரணம் என்ன? உத்தமர்னு சொல்றவங்க சும்மா இருங்க, அவர் நல்லவர்னு சொல்றவங்க சச்சமா அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் பண்ணணும். நீங்க சாப்பாடுல கை வைக்கும் போது அது ஒரு நன்மை. குடிக்கிற தண்ணி கூட என்ன தெரியுமா? நன்மை. நமக்கு எளிதில் கிடைக்கிறது வேல்யூ தெரியாது. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, நான் சொல்றது லாக்டவுனுக்கு முன்னாடி ராமேஸ்வரம் அங்கே ஒரு மீட்டிங் போகிறேன். மீட்டிங் நைட்டு முடிச்சுட்டு நைட்டு இரவாக கிளம்பி வரேன். அப்போ அந்த ஊரில் தண்ணிக்காக
ஒரு சின்ன வண்டி மாதிரி வச்சுருக்கிறாங்க, ஃப்ரெண்டில் ஒரு 3-4 குடத்தை வச்சுருப்பாங்க, ஒரு சைக்கிள் மாதிரி. அதை வச்சு நைட்டு போகிறாங்க. தண்ணி காலையில் தான் வரும், 4 மணி 5 மணிக்கு தான் தண்ணி லாரி வருது. அதுக்காக நைட்டே போய் அவங்க கிராமங்களில் அப்படி போகிறாங்க, அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு நன்மை. அதாவது இல்லாதவங்களுக்கு தான் அதோடைய வேல்யூ என்னன்னு தெரியும். நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் போது கூட நான் உத்தமனானதுனால இது கிடைக்கல, அவர் நல்லவரானதுனால. என்னைக்குமே இது நம்ம எல்லாம் ரொம்ப ஓவர் உத்தமனா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இதா, வேற ஒன்றும் இல்லையா? ஏன்னா பெரிய உத்தமர்கள். ஆமென். அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். அந்த நன்மையை, அவர் நல்லவரா இருந்து எனக்கு நன்மை செய்கிறார் நினைக்கிறவனுடைய அடுத்த ஜெபம் என்னவா இருக்கும் தெரியுமா? உமது பிரமாணங்களை எனக்கு. அப்பா, ஏன்னா நான் அப்படி நடந்ததுனால நன்மை நீ பெறலப்பா, நீர் நல்லவரா இருக்கிறதுனால நான் நன்மை பெற்றேன். அந்த நன்மைக்கு நன்றியா நான் ஒன்று கேட்குறேன்ப்பா, உங்க பிரமாணத்தை எனக்கு போதிங்கப்பா, நான் அதில் நடக்கிறேன்ப்பா. ஆமே, நம்முடைய வாழ்க்கையை வைத்தவர் பிள்ளையாக்கல, விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து முதல்லயே ப்ரொமோஷனை கொடுத்துட்டார். நீ யாருதான் பிள்ளை. ஆமே, ஹல்லேலூயா. 5வது 100வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இங்கே நல்லவர் என்று பாட காரணம் என்ன தெரியுமா? 3வது வசனத்துல அவரே நம்மை உண்டாக்கினார். நம்மை எப்படி உண்டாக்கினார்? அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில், ஆமென், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் வரிசையில் நானும் நீங்களும் இருக்க காரணம் அவர் நல்லவராய், அவர் நல்லவராய் இருப்பதினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று பாடுங்கள், என்றென்றைக்கும் பாடுங்கள். இதை உள்வாங்கிறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை அவங்க துதிக்கிறது, டெய்லி டெய்லி அவங்க வாயில தான் ஸ்தோத்திரங்கள் இருக்கும், துதி இருக்கும். இந்த வல்லமையை மட்டும் பார்க்கிறவங்களுக்கு அடுத்த ஒரு வல்லமை வெளிப்படுறது வர அவங்களுக்கு என்ன வராது தெரியுமா? துதி வராது. அற்புதத்தை பார்த்து மட்டும் துதிக்கிறவங்க அடுத்த ஒரு அற்புதம் நடந்தாதான் துதிப்பாங்க. ஆனா கிருபையை பார்க்கிறவன் அற்புதம் நடந்தாலும் துதிப்பான், அற்புதம் நடக்கலனாலும் துதிப்பான். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று, ஆமென், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர் என்று கொண்டாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 5 மேக்சிமம் 10 நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று தேவ கிருபை என்றும் உள்ள தெரிந்த கோரஸ் எல்லாரும் பாடணும். ஆமே, நல்ல சந்தோஷமா ஒரு பாட்டு பாடணும்ல. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்க மனசுல எல்லாமே உள்ள போச்சான்னு தெரியாது, ஆனா ஏதோ ஒன்று போயிருக்கும் நான் நம்புறேன். இயேசு நல்லவர்னு போச்சு. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நாம இருக்கிறோம். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நாம நடக்க வேண்டிய வழியை காண்பித்து தருகிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்மை விடுவிக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நம்மை மன்னிக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் நமக்கு நன்மை செய்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. எல்லா நல்ல கைகளை தட்டி அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி
எல்லாரும் பாடுங்க. நல்ல கையை தட்ட முடிச்சா நல்ல கையை தட்டி பாடுங்க. அவரை போற்றி நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர்தான் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோ கர்த்தர்தான் நம்மை. ஒரே சத்தமாய் அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. முன் சென்றாரே, அவர் கிருபை என்று உள்ளது. தேவ கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. அவரை போற்றி அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி